ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபோன் சிஸ்டம். நான் உங்கள் சார் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங். ஓகேவா? ஸோ ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங்னா என்ன? ஓகேவா? ஸோ அதை பற்றி சொல்ல போகிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸோட டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ அதை பற்றின வீடியோ தான் வந்து இது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக புரியும். ஓகேவா? ஓகே, ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் ஃபீல்டில் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேவா? நீங்கள் ஒரு ஹேக்கிங் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஹேக்கராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பேசிக்கான விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சரி, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு கொஷின் மூலிமா உங்களுக்கு இது வந்து புரிய வைக்கிறேனே. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒருத்தங்களை அட்டாக் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒருத்தங்க வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அட்டாக் பண்ணணும், இல்லை ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க வந்து ஹேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்களை ஹேக் பண்ணணும். எப்படி வந்து நீங்கள் ஹேக் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம். எப்படி வந்து நீங்கள் அவங்கள ஹேக் பண்ணுவீங்க? ஓகேவா? ஸோ அது மாதிரி கேட்டால் உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்? நான் அவங்களுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணி ஹேக் பண்ணுறது, இல்லை பேலோடு வந்து சென்ட் பண்ணி ஹேக் பண்ணுறது. அப்படி இல்லைனா சில பேர் வந்து இது ஸோ எடுத்தோடனே ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சிருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கேட்டகரியில் தான் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் இந்த கேட்டகரியில் தான் இருந்தேன். ஓகேவா? இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நானும் நினச்சிட்டு இருந்தேன் தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஸோ இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸோ ஹேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு வரமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்னென்ன, ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். அதுதான் ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங். ஓகேவா? சரி, ஓகே. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் கேஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா ரெகக்னைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பார்த்திங்கன்னா அது வந்து ரெகக்னைஸ் இல்லை, ரெகானசன்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றி ரெகக்னைஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அது மட்டும் எதுவும் கண்டுக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் உங்களுக்கு அவ்வளோவா பிரச்சனை இருக்காது. ஸோ அவங்க என்ன மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, என்ன வருஷன் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். சப்போஸ் இது ஒருத்தவங்களை தெரியாதவங்களாக இருந்தால் அவங்கள பற்றி நீங்கள் எப்படி ஹேக் பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகேவா? ஸோ எப்படி ஹேக் பண்ண போகிறோம்? ஸோ சில பேர் வந்து ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்கள பற்றின இன்டர்நெட்டில் வந்து தேடணும். ஓகேவா? ஸோ இன்டர்நெட்டில் இப்போ எல்லோரும் வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இன்டர்நெட்டில் இல்லாத ஆளே இப்போது மேக்ஸிமம் இல்லை. மேக்ஸிமம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்நெட்டில் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிக பேர் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க கண்டிப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. என்னென்ன அக்கௌண்ட்லலாம் ஆக்டிவாக இருக்காங்க, என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அதே தெரிஞ்சிருக்கும். இப்போல்லாம் கூட அதிக பேர் வந்து ஃபோன்லாம் எடுத்து ஃபோன்லாம் எடுத்து போடுவாங்க. ஓகேவா? ஸோ புது ஃபோன் வாங்கியிருக்கேன், ஓப்போ ஃபோன் வாங்கியிருக்கேன், விவோ ஃபோன் வாங்கியிருக்கேன், எம்ஐ ஃபோன் வாங்கியிருக்கேன், ஆப்பிள் ஃபோன் வாங்கியிருக்கேன்னு சொல்லி போடுவாங்க. ஸோ அது மధ్యலாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு ஹேக்கர் வந்து எல்லாமே ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும். ஓகேவா? ஸோ சரி, இந்த ஃபோன் வந்து வாங்கியிருக்காங்க, ஸோ அப்போ அதில் வந்து என்ன வெர்ஷன் இருக்கும், ஸோ என்ன பக் இருக்கும் அதில், ஸோ அது வந்து எப்படி ஹேக் பண்ணலாம், ஸோ அது மாதிரி விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து ஹேக் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகக்னைஸ் பண்ணுறது. அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க, அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது. ஓகேவா? சரி, அடுத்து ஸ்கேனிங். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனிங். ஓகேவா? ஸோ ஸ்கேனிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்களை எப்படி ஹேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அது இப்போது என் ஃப்ரெண்டு வந்து எம்ஐ ஃபோன் வச்சுருக்கான். ஓகேவா? ஸோ அது மாதிரி வச்சுருக்கவங்க வந்து சரி அவனை எம்ஐ ஃபோன் வச்சுருக்கான், ஸோ அவன் வந்து என்ன வாய்ஸ் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேவா? ஸோ எம்ஐனா ஆண்ட்ராய்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவன் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறான், ஸோ பழைய வருஷனா புது வருஷனா, ஸோ அதில் வந்து எதாவது வல்லரபிலிட்டிஸ் இருக்கா, அதாவது எதாவது வீக்னஸ் இருக்கா அந்த ஃபோன் ஹேக் பண்ணுறதுக்கு, அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி அவனை வந்து அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஸ்கேன் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்டு வந்து கெய்னிங் ஆக்சஸ். ஓகேவா? ஸோ கெய்னிங் ஆக்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஃபோன் இருக்குது. ஓகேவா? ஸோ என் ஃபோன் வந்து நீங்கள் ஹேக் பண்ண போகிறீங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா என் ஃபோன் வந்து ஏகப்பட்ட செக்யூரிட்டி போட்டு வச்சுருப்பேன். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன பக் வந்து இருக்கணும் என் ஃபோனில். ஓகேவா? ஸோ எனக்கு அதாவது ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஆப் யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ அது மாதிரி விஷயத்தில் வந்து எனக்கு பக் இல்லாமல் இருக்கலாம். பட் என் சிஸ்டம் ஹார்ட்வேரில் இல்லை ஏதாவது இன்னர் சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம்ஸில் இது மாதிரி நான் ஏதாவது அப்டேட் பண்ணாமல் விட்டதில், ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பக் இருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி பக்கை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அதை ஹேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி ஹேக் பண்ணும்போது அது வந்து நீங்கள் ஹேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ஹேக் பண்ணுறது தான் கெய்னிங் ஆக்சஸ். ஒருத்தவங்களோட ஆக்சஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். அதான் வந்து பார்த்திங்கன்னா கெய்னிங் ஆக்சஸ். ஓகேவா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைனிங் ஆக்சஸ். ஓகேவா, மெயின்டைனிங் ஆக்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என் ஃபோனை வந்து ஹேக் பண்ணியாச்சு. ஸோ ஹேக் பண்ணதுக்கப்புறம் என் ஃபோனில் வந்து நீங்கள் அப்படியே டச்லேயே இருக்கணும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஃபோன் வந்து நீங்கள் ஹேக் பண்ணுறீங்க, ஹேக் பண்ணால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம். ஓகேவா, ஸோ நார்மலாக ஒரு பேசிக்கான ஒரு ஹேக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கனெக்ஷன் தானாகவே கட் ஆகலாம். எனக்கு வந்து இங்கே இன்டர்நெட் ஆஃப் ஆகலாம், அப்படி இல்லைனா நான் வந்து இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கலாம், இல்லை உங்களுக்கு ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகலாம். ஸோ அது மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அது மாதிரி ஃபோன் நான் எந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் சரி, நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் ஒரு இது என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபோன் வந்து ஆன் பண்ணிட்டுருங்க, ஆன் பண்ணிவிட்டு என்னை ஹேக் பண்ணணும், என்னோடய ஆக்சஸ் வந்து எடுக்கணும்னா நீங்கள் எடுக்கணும். ஓகேவா, ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைனிங் ஆக்சஸ். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது என்ன எதுன்னு சொல்லி நான் போக வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணிட்டீங்க, ஸோ என்ன நடந்தாலும் சரி அவங்களோட ஆக்சஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஓகேவா, ஸோ அது மாதிரி இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைனிங் ஆக்சஸ். ஓகேவா, சரி லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி கிளியரிங் ட்ராக்ஸ். ஓகேவா, ஸோ கிளியரிங் ட்ராக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என் மொபைல்லேருந்து எல்லாத்தையும் ஹேக் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ ஹேக் பண்ணதுக்கப்புறம் ஹேக் பண்ணி முடிச்சிட்டிங்க, என்கிட்ட இருக்க டீட்டெயிலாம் வந்து எடுத்துட்டிங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டிங்க. ஓகேவா, ஸோ இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி கிளியர் பண்ணணும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்ததே எனக்கு தெரியக்கூடாது. சப்போஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சாலும் உங்களை வந்து நாங்கள் ட்ராக் பண்ணக்கூடாது, ஸோ ட்ராக் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுட்டு போயிருக்கணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் ரேட்டில் சொல்லணுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபாரன்சிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்டர் நடந்துருச்சு, கொலை நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்த போய் செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதா பார்ப்பாங்க, ஸோ அது மாதிரிலாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆளோட ஃபோன் வந்து நீங்கள் ஹேக் பண்ணுறது, ஸோ ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர், ஸோ அது மாதிரி. ஓகேவா, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய புள்ளி. ஓகேவா, ஸோ தமிழ்நாட்டாக இருக்கட்டும், இந்தியாவே இருக்கட்டும், ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான புள்ளிங்க. ஓகேவா, ஸோ விஐபி. ஓகேவா, ஸோ இவங்களோட ஃபோன்லாம் வந்து ஹேக் பண்ணுறீங்க அப்படின்ற போது அது மாதிரி ஹேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போலீஸ்கிட்ட போவாங்க. ஸோ அது மாதிரி போகும்போது சைபர் கிரைம் கிட்டே போகும். ஸோ அது மாதிரி போயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹேக் பண்ணாங்க, அதுக்கு என்ன வழி இருந்துச்சு, ஸோ அது மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ அது மாதிரி பார்க்கும்போது நீங்கள் இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து வந்தீங்க, ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடச்சிச்சின்னா ஸோ அதை வச்சு உங்களை ஃபுல்லாக வந்து பிடிச்சிருவாங்க. ஓகேவா, ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா கிளியரிங் ட்ராக்ஸ். அதனால் அது மாதிரி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக, ஸோ நீங்கள் வந்து எதுலேயும் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தடையம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதை அழிக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து கிளியரிங் ட்ராக்ஸ் நான் ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு நார்மலாக சொன்னது புரிஞ்சிருக்கும். நான் தான் லூஸ்தனமாக இப்படி வளரிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமே. சரி ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகேவா, ஸோ வீடியோ வந்து அவ்வளோதான். ஓகேவா, சரி இந்த வீடியோ வந்து புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன புரியல என்ன ஏதுன்ட்டு. டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ முடிஞ்சால் இந்த ரெண்டுத்தையும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ கொஞ்சம் இல்லை ரொம்பவே பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா, சரி ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.